ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம 21 ஆகஸ்ட் 24 நடந்த யூஜிசி இங்கிலீஷ் நெட் எக்ஸாமில் கேட்ட பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் உடைய மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த எக்ஸாம் நேற்று நான் எழுதியிருந்தேன். அதில் பேப்பர் 1 எந்த மாதிரி கான்செப்டில் எது ரிலேட்டடாக வந்தது அப்படிங்கிற ஒரு வியூவை சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு செட் ஆஃப் வீடியோ இருக்க போகுது. இது அடுத்தடுத்து நெட்டுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைன்னா அப்கமிங் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நெட்டில் ஆஸ்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு ஆன்சர் கீ கொடுத்த உடனே ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் பேஸ்டு டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ சிபிடியில் நம்ம எழுதுனதுனால கொஸ்டின்ஸ் அவ்வளோவா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனுடைய மாடல் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் கேட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நெட் எக்ஸாம் எழுதிட்டு அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அந்த கொஸ்டினாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜை வியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதில் ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டயக்ராமில் இயர்ஸ் இல்லைன்னா டேஸ் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா டிசீஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது எந்த இயரில் யார் எவ்வளோ சேலரி வாங்கினாங்க, இல்லைன்னா எந்த இயரில் இந்த டிசீஸ் அதிகமாக இருந்தது, இல்லைன்னா காமனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த பேப்பர் 1 லாஸ்ட்டு கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதில் 5 கொஸ்டினை ரிலேட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தோம்னா மோஸ்ட் டைம் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம கொஞ்சம் மெய்மருந்து நம்ம படித்து அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு நம்ம டார்கெட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக 1/2 ஹவருக்கு மேலே இந்த ஒரு கொஸ்டினுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிடும். கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக 20 நிமிஷமாக போயிடும். அந்தளவுக்கு இது ரொம்ப சிக்கலான ஒரு கொஸ்டினை தான் ஃபஸ்ட்டே அவங்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குற இந்த 3 ஹவர்ஸ் சுத்தமாக பத்தாதுன்னே சொல்லலாம். டைம் பத்தாமல் நிறைய பேர் கடைசி சமயத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காமலே கூட ஆன்சர்ஸ் எழுதியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கும் அது மாதிரி டைம் பத்தாத சூழ்நிலை தான். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்டார்டிங்கே இதை அப்ளை பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் மேஜர் பேப்பருக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் அதை கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பர் 1க்கு வாங்க. இல்லைன்னா ஈஸி கொஸ்டின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு லேட்டராக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை டச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பர்சன்டேஜ் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரேஷியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட பர்சன்ஸ் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அது எந்த இயர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தயாராக இருந்துக்குங்க. அண்டு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு வேலை, ஓகேங்களா. ஸோ ஒரு ஒர்க் நடக்குது. ஸோ அந்த ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா 9 மணி நேரம் 15 நபர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்படி முடித்தது பார்த்தோம்னா 25 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதாவது 15 பேர் சேர்ந்து டெய்லி 9 மணி நேரம் வேலை செஞ்சு 25 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா 13 பேர் சேர்ந்து 13 பர்சன்ஸ் 6 ஹார்ஸ் வேலை செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம குரூப் எக்ஸாம் எழுதுறதுல பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான். இது நம்ம சின்ன பிள்ளையில கூட நம்ம பேசியிருப்போம்ல, ஒரு துணியை வெயிலில் காய போடுவோம். அந்த துணி காயறதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி 10 துணியை துவைச்சி வெயிலில் காய போட்டால் அது காய எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விளாண்டுருப்போம். அதே 7 மணி நேரம் தான் ஆகும் அது மாதிரி. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஸோ நம்ம அந்த அவரை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இங்கே வருது. ஓகே, ஸோ இதோட கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 பேர் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை செஞ்சால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 9 மணி நேரம் 15 பேர் சேர்ந்து செஞ்ச 25 நாளில் முடித்த வேலையை எத்தனை மணி நேரம் முடிக்கலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது குழப்பற மாதிரி இருக்கும், பட் இப்படியும் ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகே, தேர்ட் பாருங்கள், நோ பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ். இதில் ரிலேட்டடாகவே பார்த்தோம்னா 2 கொஸ்டின் வந்தது. நோ பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நோ பர்சன்ஸ் ஆர் குட் அப்படின்னு கேட்குற மாதிரி.
நாட் எனி பர்சன்ஸ் ஆர் குட் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா நோ மோர் பர்சன்ஸ் ஆர் குட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபோர் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து இப்போலாம் வந்து 5 வருது, ABCDE வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதை மாதிரியான 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இது ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா தி யூஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ யூஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின், ஒரு டெஸ்டிங் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்துட்டு வைக்கிறது மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எந்த விஷயத்தை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா MLA ஹேண்ட்புக்கிலேருந்து 2 கொஸ்டின்ஸ், MLA ஹேண்ட்புக் ரிலேட்டடாக 2 கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. ஒன்று வந்து பார்த்தோம்னா பிப்ளியோகிராஃபி. ஸோ அந்த பிப்ளியோகிராஃபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபைனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரோட பேரை வந்து ரிவர்ஸில் எழுதுகிற மாதிரி, ப்ளஸ் வந்துட்டு அதோட இயர்ஸை லாஸ்ட்டாக போடுறது, அந்த மாதிரி பிப்ளியோகிராஃபி நம்ம எப்படி எழுதுவோம், MLA ஹேண்ட்புக்கை யூஸ் பண்ணி எப்படி பிப்ளியோகிராஃபியில் டீட்டெயில்ஸ் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கரெக்டான ஒரு ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொய்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு பொய்ட்ரியில் ஒரு 4 லைன்ஸை நம்ம வந்து ப்ராஜெக்டில் வந்து எழுதுகிற மாதிரியான சூழ்நிலை வருது. ஸோ அப்படி எழுதும்போது எத்தனை லைன் வரைக்கும் நம்ம வந்துட்டு கொட்டேஷன் கொடுத்து நம்ம அந்த ப்ராஜெக்டில் வந்து அந்த லைனை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் MLA புக் ரிலேட்டடான கான்செப்டை கன்ஃபார்மாக படித்து வச்சுங்க. இது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா அதே மாதிரியே அதர் லாங்குவேஜ் வேர்டை. ஓகேங்களா? ஸோ அதர் லாங்குவேஜ் வேர்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜில் எப்படி வந்து அந்த ரிசர்ச்சில் தேசிஸ் டைப்பிங்கில் எப்படி வந்து நம்ம வந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதர் லாங்குவேஜில் ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணி, இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் வந்து திடீர்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியோ இல்லைன்னா மலையாளமோ ஒரு வேர்டு அங்கே எழுதியாகணும் அப்படின்னா அதை எப்படி எழுதுவீங்க? அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுவீங்களா, இல்லைன்னா போல்டு பண்ணி காட்டுவீங்களா, இல்லைன்னா ஃபுல் கேப்ஸில் எழுதுவீங்களா, இல்லைன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவீங்களா, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை லாட்டினில் எழுதுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. அண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின். ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு 5 கொஸ்டின் வந்து அதுக்குள்ளே கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்ட பேராகிராஃப் பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணனை பற்றி ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். பேராகிராஃபும் ஷார்ட்டாக தான் இருந்தது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தோம்னா இது கடைசி சமயத்தில் தான் இதெல்லாம் அட்டன் பண்ணுவோம் மோஸ்ட்லி. பட் ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5 கொஸ்டின் 10 மார்க் போயிடும். ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை கடைசியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஸ்டார்டிங்கே முடிச்சிடுங்க. கடைசியில் பதட்டத்தில் நம்ம எதை வேணாலும் ABCDன்னு போட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்சிவில் 5 கொஸ்டின்ஸ் வந்து ராதாகிருஷ்ணனை பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. நீட்டாக பேராகிராஃப்லேயே அப்படியே ரீட் பண்ணும்போதே ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ AB, ABB, AA, BA அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க மாதிரி ஸ்பேஸ் விட்டு கொடுத்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இந்த கொஸ்டின் இருந்தது. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்லாம் என்ன வரும், A வருமா, B வருமா, இல்லை ABB வருமா. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி ஒரு மாடலில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு QROPST இப்படின்னு வருது அப்படின்னா அவங்க ஒரு வேர்டை கொடுத்துட்டு அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸை வந்துட்டு 26 லெட்டர்ஸ் எழுதி வச்சுட்டு அது எந்த நம்பர்ஸை நம்ம வந்து போட்டுட்டு எந்த நம்பருக்கு நேரம் எந்த எழுத்து வருது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுலேயே 3-4 டைப்ஸாக நம்ம வந்துட்டு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். மெத்தட்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபபெட்டு ஃபஸ்ட்டு 3 யூஸ் பண்ணுறதா, அப்புறம் லாஸ்ட்டு 3 யூஸ் பண்ணுறதா, இந்த மாதிரியான மெத்தட்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் ரிலேட்டடாக ஒன்று வந்தது. பட் வந்து அது சயின்ஸா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் மால்காம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது குறைஞ்சதுன்னா என்ன மாதிரி வரும், இது ஒரு கெமிக்கல் மாதிரின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சயின்ஸ் ரிலேட்டடாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கொஸ்டின் வரும்னு. பட் ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பீடு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் இப்போ வந்து நம்ம வந்துட்டு AB அப்படின்னு வச்சுக்குவோம். இதை ரெண்டையும் வந்து பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன் வந்து A அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து B அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறான் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் B அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டான். அவன் ரிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் போன ஸ்பீடில் இப்போ வந்து 50. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் போன ஸ்பீடில் 50% இன்க்ரீஸ் பண்ணி
ரிட்டன் அதே இடத்துக்கு வந்துடுறான். ஸோ போகும்போது 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏலேருந்து பிங்கிற இடத்துக்கு போயிடுறான். திரும்ப பியிலேருந்து ஏக்கு திரும்ப வரும்போது அவன் போன வேகத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து வரான், பாதி. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க, 50% ஸ்பீடில் வரான். ஸோ அப்படி வரும்போது அவனோட ஆவரேஜான ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா 60, 64, அப்புறம் 62, அப்புறம் 62.1. ஸோ இப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் ரிட்டன் வரும்போது வந்த வேகத்தையும் நம்ம ஏற்கனவே அவன் போன வேகத்தோட ஆவரேஜான ஸ்பீடு என்னங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறத இதில் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது தெரியல, ஏஎல் எம்எல் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதை கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி, இப்போ நான் 111, 000 அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு சம்மை கொடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி இது ஆன்சர் அப்படின்னா அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி மேக்ஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம மேக்ஸில் ரொம்பவே வீக்கு, ஆனால் ஞாபகம் இருந்ததுங்கிறனால இப்படி ஒரு கொஸ்டின் வந்ததுங்கிறத சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வித் ஆக்சிஜன். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு வாட்டரில் வந்து ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வாட்டரில் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டின் இருந்தது. இது வந்து பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா நேச்சர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர், வெல் வாட்டர், அப்புறமேட்டுக்கு லேக் வாட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படியும் ஒரு கொஸ்டின் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு டீஹைட்ரேஷனை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5-year பிளான். ஓகேங்களா, ஸோ 5-year பிளானில் வந்துட்டு 5 ஆண்டு திட்டம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அதில் வந்து 3rd year 3ஆம் ஆண்டு திட்டத்தில் வந்துட்டு ஒரு ரூல் வந்து வச்சுருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை 5 ஆண்டு திட்டத்தில் இருந்தெல்லாம் கூட கொஸ்டின் வருமான்ட்டு. ஸோ அப்படி ஒன்று வந்து இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஸ்வயம் நம்ம வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஸ்வயம்லேருந்து எந்த கொஸ்டின் நாங்கள் வந்து கேட்கல. பட் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற ஸ்வயம் மாதிரியான சில அமைப்புகளை வந்து அவங்க வந்து கோடிட்டு காட்டியிருந்தாங்க, பொறுத்துக்க மாதிரி அதை வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கிற வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம். இது உண்மையாலுமே வந்து லாஸ்ட் டைமும் கேட்டிருந்தாங்க, இப்போயும் நான் வந்து எதிர்பார்த்த கொஸ்டின் தான், பட் ஆனால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா இந்த தடவை நெட்டு கொஸ்டின் ரொம்ப எனக்கு டஃப்பாக இருந்தது. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது குருகுல கல்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிலேருந்து கேட்குறாங்க. சான்ஸ்கிரிட் வேர்டு மாதிரி ஒரு 4-5 வேர்டை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ரிசர்ச்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட்டான இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டான சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு என்ன, அதோட ரிசல்ட் என்ன ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அதனால் ரிசர்ச் அண்ட் அதோட டைப்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ரீடிங்கில் இருந்து பார்த்தோம்னா we need to know theoretical result to read dash அப்படிங்கிற மாதிரி. அதாவது நமக்கு வந்து ஒரு கான்செப்டோட தியரிட்டிக்கலான ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு ஜேர்னலில் வந்து நீங்கள் எதை படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருந்தது. அதில் வந்து இன்ட்ரோவை படிப்பீங்களா, கன்க்ளூஷனை படிப்பீங்களா, இல்லை கான்செப்டை படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இப்படியும் ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோபல் ப்ரைஸ், புக்கர் ப்ரைஸ் இயர். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம யார் எந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான கொஸ்டின் கிடையாது. நோபல் ப்ரைஸ்னால் மொத எந்த வருஷம் கொடுத்தாங்க, புக்கர் ப்ரைஸ்னால் மொத எந்த வருஷம் கொடுத்தாங்க, அண்ட் பாய்ட் லாரேட்டுக்கு அப்படின்னா எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் சரியாக எனக்கு வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் பேப்பரில் வந்ததா இல்லை பேப்பர் 1ல் வந்ததாங்கிறது ஞாபகம் இல்லை. பட் வந்து நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அண்டு டாப் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின் இருந்தது. CPU, ரோமு, ரேமு. ஓகேங்களா, இது இல்லாமல் இன்டெல் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து நினைப்போம் பொதுவாகவே CPUனா என்னென்னு கேட்க போகிறாங்க, இல்லைன்னா ரோம்னா என்னென்னு கேட்க போகிறாங்க,
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரேம்னா என்னென்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மானிட்டர்னா என்னங்கிற மாதிரி. இதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். ஓகேங்களா, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு இல்லைன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். பட் இதையே வந்து அவங்க ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அந்தந்த இடத்துல எந்த வேர்டு மேட்ச் ஆகுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பக்காவான கொஸ்டின். ஸோ இது மாதிரி சிஎஸ்சில் இருந்தும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகி இருந்தது. அதனால் இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நான் எழுதின நெட்டு பேப்பர் 1க்கான கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து கீப் அவுட் பண்ணுங்கள். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அண்டு வந்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. எல்லாமே 2 3 இது ஏபிசி ரைட்டா இல்லை பிசி ரைட்டா இல்லை டிசி ரைட்டா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணுறது டாப் மோஸ்ட்டான ஒரு கொஸ்டின் செட்டை நான் பார்த்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் நம்ம டிஎன் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் வந்துன்னா கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் பேப்பர் 1 தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இங்கிலீஷ் மேஜர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிற சில கொஸ்டின்ஸை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதோட அனுபவத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே வந்து நெட்டோட ஆன்சருக்கு விட்டுருவாங்க. ஸோ அதில் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கொஸ்டின் அண்ட் ஆன்சரே வர ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.